ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4லேருந்து 5 வரமிளகா போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன், ஒரு பாதி ஆனியன் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 கைப்பிடி நிறையா வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வறுத்தது ப்ளஸ் தோல் உரிச்சது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பீனட் சட்னி ரெடி. இது தோசை இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.